தயவு செய்து இதை பார்க்கவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வெள்ளம் நம்ம ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தோம். நம்ம எல்லாரும் கோபமா இருக்கோம். 4 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். மறதி நம் தேசிய வியாதி. ஆளும் கட்சி ஏதாவது தப்பு பண்ணா எதிர்கட்சி உடனே நம்மளுக்கு நல்லவங்களா மாறிடுவாங்க. அதுதாங்க நம்ம மறதி. இப்போ குரல் கொடுக்குற எதிர்கட்சி அவங்க ஆளும் கட்சியா இருந்தபோது என்ன பண்ணாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னப்பா பண்றது, இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி தானே, வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இத்தனை வருஷம் இருந்துட்டு இருக்கோம். இது என்ன நம்ம தலைவிதியா? இதை மாத்தவே முடியாதா? இல்ல, நம்ம தலைவிதி நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் 2015 சென்னை வெள்ளம். வெள்ளம் வந்தபோது உதவி பண்ண யார் முதல்ல வந்தாங்க? இந்த அரசியல்வாதிகளா? இல்ல, பொதுமக்கள். ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் கடந்து மனித நேயம்ன்ற ஒண்ணு மட்டும் தாங்க இருந்தது. நம்ம எவ்வளவு ஒரு அழகான மக்கள், இது எவ்வளவு ஒரு அழகான சிட்டி, நம்ம தமிழ்நாட்டை எவ்வளவு லவ் பண்றோம்ன்றது தெரிஞ்சது. நம்ம இவ்வளவு லவ் பண்ற நம்ம மக்களை, நம்ம ஸ்டேட்டை எதுக்காக நம்ம திருப்பி திருப்பி நம்ம மேல துளி கூட அக்கறை இல்லாத அரசியல்வாதிகள் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும்? மக்கள் உயிருக்கே போராடிட்டு இருக்கும் போது பப்ளிசிட்டி தேடுறது, மாத்தி மாத்தி திட்டிக்கிறது, பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுறது, அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டுறது, எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான விஷயம். தேர்தல் அப்ப மட்டும் நான் உங்களில் ஒருவன் என்று சொல்றதும், தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏய் நீ யாரு அப்படின்னு கேட்கிற அரசியல்வாதிகள் கிட்டதான் நம்ம இத்தனை நாள் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். போதும். கடந்த 50 வருஷமா இந்த 2 கட்சிகளுக்கும் நம்ம அள்ளி அள்ளி அவங்க பாக்கெட்ல போட்டது போதும். ஒரு செலிபிரிட்டி ரிலீஃப்க்கு டொனேட் பண்ணா என்ன இவ்வளவுதான் கொடுத்தாரா அப்படி இப்படின்னு எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். அவர் வெறும் காசு வாங்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகர். அதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கேள்வி கோபம்னா நம்ம ஓட் போட்டு செலக்ட் பண்ண மக்கள் பிரதிநிதிகள் மேல நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரணும், எவ்வளவு கேள்வி எழணும். ஆனா அது மட்டும் பத்தாது. நம்ம தலைவிதியை மாத்த இந்த வெள்ளம் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. இந்த அரசியல்வாதிகள் உண்மையான முகம் என்னன்னு நம்ம காட்டியிருக்கு. நான் உங்களை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வரல. நம்மளால வாழ்ந்துட்டு நம்மளே மிதிக்கிற அரசியல்வாதிகள் ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்றேன். இவங்கெல்லாம் மக்களுக்காக ஆட்சி நடத்துறவங்க இல்ல, தங்களோட சொந்த கட்சிக்காகவும் ஃபேமிலிக்காகவும் மட்டுமே ஆட்சி நடத்துறவங்க. அதனால அடுத்த தடவை ஓட் போடும்போது யாருக்கு நம்ம ஓட் போடுறோம், அவர் பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு முன்னால் அவர் என்ன செஞ்சாரு, இனிமேல் அவர் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் கிளியரா செக் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. இது ஒருத்தரால வரக்கூடிய மாற்றம் அல்ல. வெள்ளம் வந்தபோது நான் ஒருத்த மட்டும் போயிருந்தா ஏதாவது நடந்திருக்குமா? இல்ல, நம்ம எல்லாரும் வந்தோம், ஒரு பெரிய மூமெண்ட்டையே செஞ்சோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இதை செய்ய முடியும். நான் கடைசியா சொல்ல வர்றது இதுதாங்க. நடந்த எதையும் மறக்க வேணாம். வழி இல்லாம ஓட்டு போடாதீங்க. தலைவிதியை மாற்றி காட்டுவோம். அப்புறம் முக்கியமா இதை உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். ஏன்னா நம்மள மாதிரி அவங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்களான்றது டவுட் தான். நன்றி, வணக்கம். ஆஹா, ஹோல்ட் ஆன். பொதுவா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப இமோஷனல் ஆகும். ஆனா அந்த வீடியோ முடிந்த அடுத்த செகண்டே ஃபன்னி வீடியோஸ், புது படம் ட்ரெய்லர்னு அந்த இமோஷனையே மறந்துடுவோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகும் அதே இமோஷனல் லெவலை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியமான தேவை. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க. மறுபடியும் நன்றி, வணக்கம்.